தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 15வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நிஜ தினத்தில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு வசனத்தை குறித்து உங்களோடு கூட பேசி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 15வது வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி. ஆபத்தான சூழ்நிலைகளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நாம் அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்தான சூழ்நிலைகள், வியாதி என்கிற ஒரு ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, விபத்து என்கிற ஒரு ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, பிசாசின் மூலமாய் வருகிற ஆபத்து மூலமாய், இன்னும் இயற்கை சூழ்நிலைகள் மூலமாய் வருகிற பேராபத்து மூலமாய் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை என்ன செய்கிறாராம், விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே ஆபத்து இல்லாத இடங்கள் எதுவுமே கிடையாது. எங்கே போனாலும் ஆபத்து நிரம்பி இருக்கிறது. எந்த இடத்திலே உட்கார்ந்திருந்தாலும் ஆபத்து நம்மை தேடி வருகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு என்பதாக. ஆபத்தான தருணங்கள், ஆபத்தான வியாதிகள், ஆபத்தான சூழ்நிலைகள் வரும் பொழுது அவரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் சொல்லி. சில நேரங்களில் மனிதர்களை நோக்கி நம்ம ஓடுகிறோம். இந்த ஆபத்தான நேரத்தில் இவங்க உதவி செஞ்சிட மாட்டாங்களா, இந்த ஆபத்தான நேரத்தில் இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா என்று சொல்லி சில மனிதர்களை நாம் நாடுகிறோம், தேடுகிறோம், ஓடுகிறோம். ஆனால் சில நேரங்களிலே அது வாய்க்கிறது, பல நேரங்களிலே அது கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறதை பார்க்கிறோம். சில நேரங்களிலே மனிதர்கள் உதவி செய்கிறார்கள், பல நேரங்களிலே மனிதர்கள் கைவிட்டு விடுகிறார்கள். காரணம் அவர்களுடைய சூழ்நிலை, அவருடைய சுவாபம் அதுதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது, உனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையிலே கால் அன்டு அப்பான் மீ என்று சொல்லி ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி அருமையாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அமெரிக்கா தேசத்திலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஊழியக்காரர் காலையிலே வாக்கிங்காக அப்படியே ஓடுகிறார். நடந்து சென்று வாக்கிங் போனோம், உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்லி அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறார். ஓடி விட்டு கொஞ்சம் தூரம் போனவன் அவருக்கு இழைத்து விடுகிறது, டயர்டாகி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்பொழுது அந்த வழியாக ஒரு மனிதர் ஓடி வந்தவர் அவருடைய அருகிலே உட்கார்ந்து இருந்தாராம். இப்போ 2 பேரும் இருக்கிறாங்க. இந்த ஊழியக்காரர் அந்த மனிதனை பார்க்கிறார். அவருடைய ஷர்ட்டில் பேட்ஜ் அணிஞ்சிருக்கிறார். என்ன பேட்ஜ் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான பேட்ஜ் அணிஞ்சிருந்தாராம். எப்படி என்றால், மீன் உருவத்தை அந்த பேட்ஜாக அவருடைய சட்டையில் குத்தியிருந்தாராம். இந்த ஊழியக்காரருக்கு ஒரு ஆச்சரியம், என்ன நிறைய பேட்ஜ் இருக்குது, ஆனால் இவர் என்ன மீனுடைய சிம்பிளை எடுத்து பேட்ஜாக குத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மனிதரத்தில் கேட்டாராம். எதுக்கு ஏன் நீங்கள் பேட்ஜ் குத்திருக்கிறீங்க, பேட்ஜில் மீனுடைய சிம்பிளை போட்டு குத்திருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படி சொல்லி அவர் கேட்மையான ஒரு புயல் ஒன்று எங்களுடைய மழை பொழிந்தது. அது மாத்திரமல்ல, பயங்கரமான இடி மின்னல், அது மாத்திரமல்ல பயங்கரமான கொண்ட புயல். அப்போ நாங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. திடீரென்று எங்களுடைய கப்பலிலே சிறிதான ஒரு ஓட்டை ஆரம்பித்து விட்டது. இந்த சிறிதான ஓட்டை மூலமாய் அந்த தண்ணீர் என்ன செய்தா கப்பலுக்குள்ளாய் குபுகுபு என்று சொல்லி வர ஆரம்பித்து விட்டது. நாங்கள் எங்கே ஓட்டை விழுந்துன்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஆனால் அந்த கப்பல் முழுவதும், பாதி கப்பல் முழுவதும் என்ன செய்து விட்டோம் என்றால் தண்ணீர் நிரம்ப ஆரம்பித்து விட்டால் தண்ணீர் வெளியேற்றப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, பக்கத்தில் ஏதாவது ஒரு உதவி கேட்கலாம் என்று சொன்னாலும் பக்கத்தில் எந்த ஒரு துறைமுகமும் கிடையாது. ஆகவே பக்கத்தில் ஏதாவது ஒரு கப்பல்கள் ஏதாவது நிற்கும் என்று சொல்லி பார்த்தாலும் கண்ணுக்கு எட்டின தூரத்தில் எந்த ஒரு கப்பல்களும் இல்லை. ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே நாங்கள் மாட்டிக்கொண்டோம். என்ன செய்வது என்று தெரியவில்லை. யாரிடத்திலும் உதவி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை, நாங்கள் பக்கத்தில் போய் சேருவதற்கு முடியாத ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டோம். எங்கள் உயிர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூழ்க போகிறது என்று சொல்லி ஒரு சூழ்நிலையிலே ஒரு வார்த்தை என்னோட கூட பேசினது. பைபிளில் அவர் ஒரு கிறிஸ்தவ மாலுமி. அவர் சொன்னார், 50வது சங்கீதத்தில் 15வது வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இந்த வசனம் என் இருதயத்தில் தோணிச்சு. அப்போ ஆபத்தான சூழ்நிலை, மனிதர்கள் யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்ட இந்த நிலைமையில உதவி செய்கிறதுக்கு ஒருவர் மாத்திரம் உண்டு. அவரை நோக்கி பார்த்தால் நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்யற ஒரு நம்பிக்கையோடு கூட
என்ன செய்தாரா, கப்பலுடைய ஓரத்தில் போய் நின்று ஜோமணி கொண்டு இருக்கிறான். அப்போ ஜோமணி கொண்டு இருக்கிற ஆண்டவரை எங்களை காப்பாற்றும், இந்த கப்பலானது மூழ்க போகிறது சொல்லி ஜோமணி கொண்டு இருக்கும் பொழுது கப்பலில் இருந்த இன்னொரு மாலுமி வேகமாய் ஓடி வந்தாராம். இப்போ தண்ணீருடைய அளவு சரிசமமாக இருக்கிறது, தண்ணீருடைய அளவு இன்னும் கப்பலுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார், தண்ணீருடைய அளவு சரிசமமாக இருந்துச்சு. சரியான முறையில் பக்கத்து துறைமுகத்தில் போய் இறங்கினாங்க. அவருக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி ஜெபம் பண்ணின உடனே தேடி கண்டுபிடிக்கும் பொழுது அந்த ஓட்டையினுடைய அளவு சிறிது கொஞ்சம் பெரிதாக இருந்தது. பாருங்க, அந்த ஓட்டையினுடைய அளவில் ஒரு பெரிய ஒரு மீன் ஒன்று அந்த ஓட்டைக்குள் சிக்கி கொண்டதாம். மீன் சிக்கிறதுனால தண்ணீர் என்ன செய்யவில்லையா, உள்ளே வராதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு யோனாவை காப்பாற்றுவதற்காக மீனுக்கு கட்டளையிட்ட ஆண்டவர் இந்த மாலுமியை காப்பாற்றுவதற்காக, ஆபத்தான சூழ்நிலையிலே ஜெபம் பண்ணும் பொழுது இந்த மாலுமியை காப்பாற்றுவதற்காக, அந்த கப்பலில் இருந்த அந்த ஓட்டையை அடைப்பதற்காக ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த ஓட்டை அடைக்கப்பட்டது, கப்பல் சரியான முறையில் பாதுகாப்பான முறையில் வந்து சேர்ந்தார். அதை தான் சொன்னாராம், அந்த மீனுடைய